ஹலோ ட்ரேடர்ஸ்! இன்னைக்கு 3 ஸ்டெப் காம்பவுண்டிங் நான் எப்படி பைனரி ட்ரேடிங்ல பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து 3 ஸ்டெப் காம்பவுண்டிங் நான் எப்படி வந்து பைனரில பண்ணேன் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல சிம்பிளா பார்ப்போம். ஆக்சுவலி வந்து இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுத்திருந்தேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரெக்கார்ட் ஆகல. ஏன்னா கூகுள் மீட்ல இருந்தங்காட்டி ரெக்கார்ட் ஆகல. அதனால இப்ப வீடியோவா எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எப்படி வந்து இந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஓகே. அம் நம்ம வந்து அ ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா வந்து, ஸ்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஒரு லிக்விடிட்டி வந்து இங்கேருந்து ஒரு லிக்விடிட்டி இருப்பான். அந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தோம்னா, என்ன ஃபார்ம் ஆயிருப்பான். லிக்விடிட்டி எடுத்தோனே வெயிட்டிங் ஃபார் ஒரு நல்ல ஒரு கேப்க்காக, அதாவது ஒரு எஃப்இஜி ஆர் வந்து ஒரு கேப்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு கேப் ஃபார்மேஷன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் டார்கெட் அங்க வச்சு, என்னோட எஸ்எல் அந்த அந்த இது வச்சு டார்கெட் வச்சு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் போயிருந்தேன் பைனரில. அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸைஸா குடுத்துச்சு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் போயிருப்பேன். ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட்டு அங்க ஒரு கேப் ஃபார்மேஷன் ஆகும். அந்த கேப்க்காக நான் வந்து கேப் மிட்டிகேஷன் அண்டு ட்ரேட் எக்ஸிகியூஷன்ல வந்து இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி பார்த்து பாருங்க, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கேப் இருக்கு. அண்ட் வந்து எனக்கு அந்த கேப்ல வந்து மிட்டிகேஷன் ஆன உடனே நெக்ஸ்ட் என்னன்னா வந்து, என்னோட டார்கெட் வந்து நியரஸ்ட் டார்கெட். எனக்கு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, என்னோட ஒரு ஒரு சின்ன ஹை தான் வந்து என்னோட நியரஸ்ட் டார்கெட். என்னோட நியரஸ்ட் டார்கெட் வரைக்கும் என்னோட டார்கெட் வச்சிருந்தேன். அது வரைக்கும் போவான்னு எனக்கு தெரியும். அதே மாரி என்னோட கீழ வரைக்கும் எங்க வரலாம் அப்புட்னா, கீழ வரைக்கும் அங்க ஒரு லோவுக்கு வச்சிருந்தோம். இதுதான் என்னோட பேசிக்கான ஒரு டார்கெட்டா வச்சிருந்தேன். இப்ப மார்க்கெட் இந்த இதுக்குள்ள மூவ் ஆவான் கண்டிப்பா. ஏன்னா வந்து மேல தான் அவனோட இன்டியூஸ்மென்ட் இருக்கு. அவனோட எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜி அண்ட் எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் மேல தான் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து அங்கருந்து தான் நமக்கு வருவான் அப்படின்னு வந்து நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தேன். நல்ல ஒரு டீப்பான ஒரு வின் கிடைச்சுச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ட்ரேடு பார்ப்போம். இது வந்து ஒரு 3 ஸ்டெப் காம்பவுண்டிங் வேல தான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நம்ம பார்த்துருக்கோம். ஆ நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே வந்து ஒரு $4 இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம். அண்ட் வேற சார்ட் போய்க்கலாம். இந்த சார்ட் நல்லா இல்ல ஆக்சுவலி வந்து. ஓகே. இப்போ இந்த சார்ட்ல என்னன்னா வந்து, அ என்ன பண்ணேன் அப்படின்னா, உள்ள வந்தோனே நான் அங்க ஒரு எஃப்இஜி பார்த்தேன். அந்த எஃப்இஜி வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண உடனே அங்கருந்து மிட்டிகேஷன் பண்ணி நமக்கு மேல போயிருந்தான். அண்ட் வந்து என்னன்னா, அம் அங்க ஒரு டார்கெட் நம்ம ஹை டார்கெட் எடுத்துட்டேன். டார்கெட் எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ராப். அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. அதையும் நான் வந்து வரையறேன். அதே மாரி இந்த எஃப்இஜி ஒண்ணு போட்டேன். இப்போ இந்த எஃப்இஜி வரைக்கும் என்னோட ஹையர் டார்கெட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதே மாரி எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனா கீழ லிக்விடிட்டி எடுத்துட்டான். என்னோட கேண்டில் ஹை, லோ லிக்விடிட்டி இருக்கு. அதையும் எடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, அங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ராப் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் ட்ராப்னா என்னன்னா, இப்ப எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ்னா வந்து, நமக்கு அங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்த உடனே நம்ம செல் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன நடந்திருக்குன்னா, அங்கருந்து ஒரு பை தான் போகும். ஏன்னா வந்து இங்க என்ன நடந்திருக்கு அப்புட்ன்னா, நம்ம டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணல. டார்கெட் மேல தான் இருக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் அவன் வந்து போவான்னு சொல்லிட்டு, எஃப்இஜி மிட்டிகேஷன் அண்ட் பார்த்தோம்னா, டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் என்னோட ட்ரேட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு, என்னோட அம் பை வரைக்கும் மேல வரைக்கும் தந்திருந்தேன். ஹை வரைக்கும். அது வந்து நல்ல ஒரு ஒரு சின்ன சின்ன இதில வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து இது ஓடிசி மார்க்கெட். நான் உங்களுக்கு யாருக்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓடிசி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண சொல்லி. பட் ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா சில மேனிபுலேஷன் அவனும் பண்ணுவான். ஏன்னா வந்து அவனும் ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா? அ அதனால சில ஏன்னா ஃபுல்லா அல்காரிதம் தான் ரன் ஆகும். சில மேனிபுலேஷன் பண்ணுவான். ஏன்னா டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் அவனோட மெயின் டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுவான். நம்ம அடுத்த ட்ரேட் வந்து அப்படியே எடுத்துன்னு பார்ப்போம். நான் வந்து அ மார்க்கெட் மூவ் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு கரெக்ட்டா இது கிடைக்கல. அடுத்து வந்து நம்ம என்ன $8 வைப்போம். ஏன்னா 3 ஸ்டெப் காம்பவுண்டிங் என்ன சொல்லியிருந்தோம். அப்போ வந்து 248 சரி நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் பண்ணி பார்த்தேன். இங்க வந்து ஒரு கிளியரான ஒரு ட்ரேட் மாட்டுச்சு. என்னன்னா வந்து, இங்க வந்து நமக்கு மார்க்கெட்ல பார்த்தேன். ஒரு ட்ரெண்ட் பேசிக்கா கொண்டு வந்துட்டு இருந்தான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து லிக்விடிட்டி போடுறேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி. ஓகேவா? எனக்கு வந்து ஒரு லோ லிக்விடிட்டி எடுத்துட்டு, அங்க ஒரு எஃப்இஜி பார்த்தேன். எஃப்இஜில கரெக்ட்டா வந்து
எனக்கு மிட்டிகேஷன் பண்ணான். அப்பதான் வந்து என்ன பண்ணான்னா, மிட்டிகேஷன் பண்ணா, அதே மாரி லிக்விட்டே எடுத்திருந்தான். இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். என்னோட மாடல்ல வந்து என்னோட ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். எஃப்இஜி இது அதனால என்ன பண்ணேன்னா, ஒன்ஸ் எனக்கு வந்து எஃப்இஜில மிட்டிகேஷன் பண்ணோனே, லிக்விட் எடுத்த உடனே எஃப்இஜி மிட்டிகேஷன் அண்ட் வந்து என்னோட டார்கெட் வந்து கீழ தான் இருக்கு. கண்டிப்பா அவன் கீழ தான் போவான். அதனால என்ன பண்ணேன்னா, ஒரு செல் ட்ரேடுக்கு நான் ஒரு செல் எடுத்தேன். அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்சம் என்னதான் மேல போயிட்டு பயம் காமிப்பான் அவன். ஏன்னா ஓடிசி இல்லையா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அவன் கீழ தான் வருவான். ஏன் கீழ வருவான்? அதுக்கான ஸ்ட்ராங்கான எனக்கு ஒரு இங்க தான் வருவான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ம் ஒரு மூவ் இருந்துச்சு. அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த இடத்துல டார்கெட் நமக்கு அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, என்ன இங்க பண்ணியிருக்கான் அப்படின்னா, நமக்கு வந்து அ கிளீனா வந்து மார்க்கெட் வேலை செஞ்சிருக்கான். லிக்விடிட்டி அதாவது செல் சைட்ல லிக்விடிட்டி எடுத்துட்டு, பை சைட்லயும் எடுத்திருக்கான். பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி 2 எடுத்துட்டு, ஒரு நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப கிரியேட் பண்ணியிருக்கான். கிரியேட் பண்ண உடனே பாருங்க, நல்லா பை சைடு போயிட்டு இருந்தது வந்து டப்புன்னு வந்து நமக்கு செல் சைடா மாறிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, அங்க ஒரு சின்னதா ஒரு ஏன்னா கேண்டில் ஹையும், லோலயும் ஃபுல்லாமே லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி ஃபார்மேஷன் தான் அதிகமா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, லிக்விடிட்டி ஃபார்மேஷன் பண்ண உடனே, அங்கருந்து நமக்கு என்ன பண்றான் பாருங்க. கிளீனா பாருங்க. நீங்களே பார்க்கலாம். அங்கருந்து நெக்ஸ்ட் ஒரு செல் தான் குடுக்குறான். செல் குடுத்துட்டு, அண்ட் அங்க இருக்க லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி அதிகமா ஃபார்ம் ஆவ திரும்பி இங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டான். லிக்விடிட்டி எடுத்துட்டு பாருங்க என்ன பண்ணுவான்னா, ஒன்ஸ் இங்க வந்து இதான் நடக்கும். லிக்விடிட்டி எடுத்த உடனே இங்க ஹை ஹையோட இத எடுப்பான். மேல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்த உடனே என்ன பண்ணுவான், திரும்பி கீழ வருவான். இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்டோட நடக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காம வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனல் இருக்கும். பாக்ஸ் ட்ரேடர் நீங்க டெலிகிராம் அடிச்சாவே சேனல் வரும். நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி கோர்ஸ் ஏதாச்சு அ உங்களுக்கு பை பண்ணணும், அது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அந்த மாரி சொன்னா கூட என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன். ஏன்னா வந்து நான் இந்த ஐசிடி அண்ட் எஸ்எம்சியோட காம்பினேஷன்லாம் பண்றேன். உங்களுக்கு அக்யூரசி வந்து நல்லாவே இருக்கும். நல்ல அக்யூரசில இருக்கும். ஆனா வந்து நீங்க லைவ் மார்க்கெட்ல எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல. அண்ட் ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நீங்க டவுட்ஸ் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருந்துச்சு வீடியோஸ்ல, அது வந்து உனக்கு எதுவா இருந்தாலும் நீங்க மறக்காம கௌதம் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல எனக்கு என்னோட ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.